வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. தாய்க்கிழவி படத்தோட கதை நாயகி பவுனு தாயின்னா கதை நாயகன் கருப்புசாமின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான பங்கு கருப்பசாமிக்கு இந்த படத்துல இருக்கு. இப்போ அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கருப்பசாமிக்கும் பவுனு தாய்க்குமே நிறைய ஒத்துமை இருக்கு. கருப்பசாமியை கும்பிடும்போது நமக்கு பக்தியோட சேர்த்து ஒரு பயமும் வரும். அதே மாதிரி தான் பவுனு தாயி ஊருக்குள்ள வட்டி வசூல் செய்ய வரும்போது ஊரே அவங்கள பார்த்து பயப்படும். கருப்பசாமி கையில ஒரு அரிவாளோட இருப்பாரு. அதான் அவரோட ஆயுதம். பவுனு தாயி வெளியே வரும்போதெல்லாம் கையில ஒரு கொடையோட வருவாங்க. சில சமயங்கள்ல அந்த கொடைய ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. கருப்பசாமிக்கு ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி கொண்டை ஒண்ணு இருக்கும். பவுனு தாயிக்கும் கொண்டை லேசா சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். கருப்பசாமிக்கு ஜனங்க சுருட்டு படைப்பாங்க. அந்த சுருட்டை அவர் பிடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. பவுனு தாயியும் சுருட்டு நல்லா பிடிப்பாங்க. கருப்பசாமி தனியா தான் இருப்பாரு. அவருக்கு துணை கிடையாது. நம்ம பவுனு தாயியும் வட்டி வசூல் பண்ண போகும்போதும் சரி, ஞாயிற்றுக்கிழமையானா மதுரைக்கு ஊர் சுத்த போகும்போதும் சரி, தனியா தான் போவாங்க. கருப்பசாமி ரொம்ப கண்டிப்பான தெய்வம். இவர் முன்னாடி யாராவது ஏமாத்த நினைச்சாலோ இல்ல பொய் சொன்னாலோ உடனே தண்டிச்சிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பவுனு தாயி கிட்டையும் பொய் சொல்லவோ ஏமாத்தவோ நினைச்சா அவ்வளோதான், ஒரு வழி பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தாய்க்கிழவி வாரா பாட்டுல கூட 2-3 இடத்துல கருப்பசாமியோட ரெஃபரன்ஸ் வரும். உதாரணத்துக்கு அந்த பாட்டுல கால் முளைச்ச ஐயனாரு அருவா அப்படின்னு ஒரு வரி வரும். ஐயனாருன்றதும் கருப்பசாமியோட ஒரு பேரு தான். காட்டு நெருப்பு உருவான்னு ஒரு வரி வரும். காட்டு நெருப்பு அப்படின்றது கருப்பசாமியை தான் குறிக்கும். பாண்டியம்மான்னு அந்த பாட்டுல ஒரு வரி வரும். கருப்பசாமிய மதுரை பக்கம் பாண்டி ஐயா, பாண்டி முனி ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப படத்துல வர மற்ற கேரக்டர்ஸ் கருப்பசாமிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம். பவுனு தாய்க்கு ஏதாவது ஆகணும்னு அந்த ஊர் பூசாரி கருப்பசாமி கிட்ட தான் வேண்டிப்பாரு. பவுனு தாயியோட 3வது பையன் பவுனு தாயி வியாதி வந்து படுத்த படுக்கையா ஆனப்புறம் அவங்க சீக்கிரமா சாகணும்னு கருப்பசாமி கிட்ட தான் வேண்டிப்பாரு. பவுனு தாயி கிட்ட 160 பவுன் நகை இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் 3வது பையன் அந்த ஊர் பூசாரிக்கு சம்பளம் கொடுத்து பவுனு தாயி பழச்சி வர தினமும் எண்ணெய் ஊத்தி கருப்பசாமிக்கு பூஜை பண்ண சொல்லுவாரு. கடைசியில பவுனு தாயி குணமாகி வரும்போது வீட்டுக்கு கூட போகாம முதல்ல கருப்பசாமி கோயிலுக்கு வந்து விளக்கேத்துவாங்க. அந்த அளவுக்கு கருப்பசாமிக்கு இந்த படத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.